அனைவருக்கும் வணக்கம். சுமார் 4,50,000 மக்கள் தொகை கொண்ட தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள ஒரு சிறிய நாடுதான் புருனே. ஆனால் பெரிய பணக்கார நாடாக புருனே உள்ளது. பரந்த எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்புகளுக்கு பெயர் பெற்ற புருனே உலகின் நீண்டகால மன்னரான சுல்தான் ஹாஜி ஹசனல் போல்கியாவால் ஆளப்படுகிறது. போர்னியோ தீவில் அமைந்துள்ள புருனேவுக்கு வடக்கே தென்சீன கடல் மற்றும் தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கில் மலேசியா எல்லையாக உள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை இந்திய பசிபிக் மையத்தில் அமைந்துள்ள புருனே மிக முக்கியமான புவிசார் அரசியல் மற்றும் புவிசார் மையமாக இருக்கிறது. சர்வதேச புவிசார் அரசியல் தன்னை ஒரு குழப்பமான பகுதியில் வைத்துள்ளது என்பதை புருனே புரிந்து கொள்கிறது என்றாலும் அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் புருனேவில் தங்கள் ஆதிக்கத்தை செலுத்த முயற்சி செய்து வருகின்றன. இதை அறிந்து சீனாவுடனும் அமெரிக்காவுடனும் புருனே நல்ல உறவையே இதுவரை பேணி வருகிறது. இந்த நிலையில்தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த வாரம் 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக புருனே நாட்டுக்கு சென்றிருந்த நிலையில் அந்நாட்டின் சுல்தான் ஹாஜி ஹசனல் போல்கியா அவர்களை அவரது அரண்மனையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம், கலாச்சாரம், பாதுகாப்பு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பான பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பிரதமர் மோடி அவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க புருனே பயணம் இந்தியாவின் ஆக்ட் ஈஸ்ட் கொள்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் ஆழமான தொடர்புகளை வளர்ப்பதற்கும் பிராந்திய நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் சீனாவின் வளர்ந்து வரும் ஆதிக்கத்திற்கு மாறாக இந்தியாவை முன்னிறுத்துவதற்கும் பாரத பிரதமர் அவர்களின் புருனே பயணம் வழியமைத்திருக்கிறது. இந்தியாவின் கண்ணோட்டத்தில் விண்வெளித்துறை சார்ந்த விஷயங்களில் புருனே ஒரு அதிமுக்கியமான கூட்டாளியாக இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக உள்ளது. 2018ஆம் ஆண்டில் புருனேவுடன் செயற்கைக்கோள் மற்றும் ஏவுகணை வாகனங்களான டெலிமெட்ரி, கண்காணிப்பு மற்றும் தொலைத்தொடர்பு நிலையங்களின் செயல்பாட்டில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி இஸ்ரோ டிடிசி நிலையம் என்று அழைக்கப்படும் டெலிமெட்ரி, டிராக்கிங் மற்றும் கமாண்ட் நிலையத்தை புருனேவில் அமைத்துள்ளது. இது செயற்கைக்கோள்கள் மற்றும் கிழக்கு நோக்கி விண்ணில் ஏவப்படும் அனைத்தையும் கண்காணித்து வருகிறது. இப்போது இந்த ஒப்பந்தம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. புருனேவை தவிர மொரீஷியஸ், ரஷ்யா, இந்தோனேஷியா மற்றும் அண்டார்டிகா ஆகிய நாடுகளிலும் இஸ்ரோ கண்காணிப்பு நிலையங்களை அமைத்திருக்கிறது. பூமத்திய ரேகைக்கு அருகில் இருப்பதால் விண்வெளி நிலையம் அமைப்பதற்கு ஏற்ற இடமாக புருனே அமைந்துள்ளது. இதனால் புருனே புவிசார் சுற்றுப்பாதையில் செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கும் கண்காணிப்பதற்கும் வசதியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. புருனேவின் விண்வெளி தொழில்நுட்பங்களில் இந்தியா முதலீடு செய்து வருகிறது. மேலும் இந்தியா தனது ஆக்ட் ஈஸ்ட் கொள்கையை விரிவுபடுத்துவதற்கும் விண்வெளியை அதிக அளவில் இந்தியா பயன்படுத்த போகிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த செய்தி, இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான மூலோபாய உறவு நிலைபெற தொடங்கியுள்ள நிலையில் இரு நாடுகளும் தங்களது மிகப்பெரிய கூட்டு இராணுவ பயிற்சிக்கு தயாராகி வருகின்றன. இந்த மாதம் இறுதியில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் அமெரிக்க பயணத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் நடைபெறும் யுத்தபியாஸ் பயிற்சியின் 20வது பதிவு ராஜஸ்தானில் உள்ள மகாஜன் ஃபீல்டு ஃபயரிங் ரேஞ்சில் செப்டம்பர் 9 முதல் 24 வரை நடைபெறுகிறது. இந்த பயிற்சியானது ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை குறிக்கிறது. இரு நாடுகளும் மேம்பட்ட இராணுவ தொழில்நுட்பத்தை போர்க்களத்திற்கு கொண்டு வந்துள்ளன. இது முன்னோடி இல்லாத வகையில் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கான களத்தை அமைக்கிறது. ஒவ்வொரு தரப்பிலிருந்தும் 600 வீரர்கள் உள்ளடக்கி இந்த ஆண்டு யுத்தபியாஸ் பயிற்சி ஒரு புதிய அம்சத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வருகிறது. அமெரிக்கா தனது மொபைல் பீரங்கி ராக்கெட் அமைப்பை முதல் முறையாக பயிற்சிக்கு அறிமுகப்படுத்துகிறது. பாரம்பரியமாக அமெரிக்க இராணுவம் அதன் ஸ்ட்ரைக்கர் பிரிகேட் என்ற கவச பணியாளர் கேரியரை இந்தியாவுடன் கூட்டு பயிற்சியில் ஈடுபடுத்தியுள்ளது. எவ்வாறாயினும் மார்ஸ் அமைப்பை சேர்ப்பது இரு நாடுகளுக்கும் இடையிலான இராணுவ ஒத்துழைப்பின் சிக்கலான தன்மை மற்றும் அளவில் அதிகரிப்பதை குறிக்கிறது. 2021ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் நடந்த கூட்டு பயிற்சியின் போது இந்தியா டேங்கிகள் மற்றும் பீரங்கிகளை பயன்படுத்தியதற்கு இது ஒரு பிரதிபலிப்பாகும். இரு நாடுகளுக்கும் இடையே ஆண்டுதோறும் மாறி மாறி நடக்கும் யுத்தபியாஸ் பயிற்சி கடந்த ஆண்டு அலாஸ்காவில் அமெரிக்காவால் நடத்தப்பட்டது. இந்த ஆண்டு ராஜஸ்தானில் நடைபெறுகிறது.
நவீன போர் தொழில்நுட்பங்கள் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் மேம்பட்ட போர் பயிற்சிக்கான பின்னணியாக செயல்படும். அடுத்த செய்தி, 5G மொபைல் சந்தையில் முதன்முறையாக அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்தை இந்தியா பிடித்துள்ளது. இது குறித்து கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச் வெளியிட்ட அறிக்கையில் 5G மொபைல் சந்தையில் முதன்முறையாக இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளது. அமெரிக்கா தற்போது 3வது இடத்துக்கு பின்தங்கியுள்ளது. முதலிடத்தை சீனா தக்க வைத்துள்ளது. 2024ஆம் ஆண்டின் முதல் பாதியில் உலகளாவிய 5G மொபைல் ஏற்றுமதி 20% வளர்ச்சி கண்டது. இதில் ஆப்பிள் 5G மொபைல் போன் முக்கிய பங்கை வழங்கியது. மொத்த வளர்ச்சியில் ஆப்பிள் மட்டும் 25%க்கும் அதிகமான பங்கை கொண்டுள்ளது. ஆப்பிளின் இந்த வளர்ச்சி iPhone 15 மற்றும் iPhone 14 சீரீஸ்கள் மூலம் சாத்தியமாகியுள்ளது. பட்ஜெட் பிரிவில் 5G போன்களின் வருகை அதிகரித்துள்ளது. சந்தையின் ஒட்டுமொத்த வளர்ச்சி உத்வேகமாக அமைந்துள்ளது. குறிப்பாக இந்த பிரிவில் ஷாவ்மி, விவோ, சாம்சங் பிராண்டுகளின் பங்களிப்பு கவனிக்கத்தக்கது. சாம்சங் கேலக்ஸி A சீரியஸ், S24 சீரியஸ் 21% பங்கை கைப்பற்றி 2வது இடத்தில் உள்ளது. 2024 முதல் பாதியில் 5G மாடலுக்கான டாப் 10 பட்டியலில் ஆப்பிள் மற்றும் சாம்சங் மாடல்கள் தலா 5 இடங்களை பிடித்தன. ஆப்பிள் முதல் 4 இடங்களை பிடித்தது. மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்கா பிராந்தியங்களிலும் 5G கைபேசி ஏற்றுமதி வளர்ச்சியை கண்டுள்ளன. இவ்வாறு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அடுத்த செய்தி, ரஷ்யா உக்ரைன் போர் அடுத்த கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தற்போது பிரிட்டனை அடுத்து கனடாவும் உக்ரைனுக்கு ராக்கெட் குண்டுகளை அனுப்ப முடிவு செய்துள்ளது. கனடா தம்மிடம் உள்ள ராக்கெட் குண்டுகளில் 80,840 எண்ணிக்கையை உக்ரைனுக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளது. அத்துடன் ஏவுகணைகளில் பயன்படுத்தப்படும் 1300 ஆபத்தான கருவிகளையும் உக்ரைனுக்கு அனுப்ப உள்ளது. இது குறித்த தகவலை கனடா பாதுகாப்புத்துறை அமைச்சர் பில் பிளேயர் அவர்கள் வெள்ளிக்கிழமை ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். ஜூன் மாதம் 2160 ராக்கெட் குண்டுகளை கனடா உக்ரைனுக்கு அனுப்பியுள்ளது. கனடா அனுப்பியுள்ள CRV-7 ராக்கெட் குண்டுகளானது உயிரியல் அல்லது அணு ஆயுதங்களை பொருத்தக்கூடியது என்றும் குறித்த குண்டுகளால் டாங்கிகள், கட்டிடங்கள் அல்லது இராணுவ வீரர்கள் மீது தாக்குதலை நடத்த முடியும் என்று நிபுணர்கள் தரப்பு தெரிவித்துள்ளது. இது மட்டுமின்றி 64 கோயோட் கவச வாகனங்கள் உட்பட பல்வேறு ஆயுதங்களை கனடா ஏற்கனவே அனுப்பி வைத்துள்ளது. 2022 பிப்ரவரி மாதம் ரஷ்யா ஊடுருவலை முன்னெடுத்ததன் பின்னர் சுமார் 3.3 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இராணுவ உதவிகளை முன்னெடுக்க கனடா உறுதியளித்திருந்தது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி ரஷ்யாவுக்குள் அதிரடியாக உக்ரைன் ஊடுருவலை முன்னெடுத்த பின்னர் ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தை குறித்து அடிக்கடி தங்கள் கருத்தை தெரிவித்து வருகிறது. மேலும் 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் ரஷ்யா எதிர்கொள்ளும் மிகப்பெரிய நெருக்கடி இதுவென்றே கூறப்படுகிறது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.